நான் வந்ததுலேருந்து சாயங்காலம் தான் ஆக்சுவலாக வந்தேன். வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருந்தேன், அவங்க ஓடிட்டு இருந்தாங்க, ஓடியாந்துட்டு இருந்தாங்க. இப்போ கூட ஒரு டாய்லெட் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யாருமே அவங்கள பொருட்படுத்தலை. சார் சொன்ன மாதிரி சில நேரங்களில் திட்டிருக்கலாம். ஆனால் இத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் பின்னால் நம்ம அந்த அழுக்குகளை சுத்தப்படுத்துவதற்கு ஒரு ஆள் தேவை இல்லையா? மன அழுக்கை சுத்தப்படுத்துவதற்கு நூல் தேவை அப்படிங்கிற மாதிரி இந்த தளத்தை சுத்தப்படுத்தும் அவர்களுக்கு நிவேதனம் இன்டர்நேஷ்னல் எங்கள் வெஜ் ஹோட்டல் சார்பாக அவர்களுக்கு இந்த 300 ரூபாய் அளிப்பதற்கு சார் லீனா மேடம் ஒருத்தருக்கு பூங்குடி அவங்களுக்கு கொடுப்பாங்க. பூங்குடி வாங்க அக்கா. அதுக்கப்புறம் அந்த மீந்து போனேன்னு சொல்ல முடியாது. இதை விட நான் சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து நாங்கள் பண்ணது தான். ஸோ அந்த வர முடியாதவர்கள் அவங்க அந்த உணவுப் பொருட்களை இவங்களுக்கு கொடுக்கலாம். இதை கொடுத்து அவங்களை சுற்றுறதுக்கும் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு அதை தப்பாக எடுத்துக்க வேணாம், நல்ல கண்ணோட்டத்தில் எடுத்துக்கோங்க. ஸோ அக்கா வாங்க. இதில் சம்மந்தப்பட்ட இன்னொருத்தர் இருக்கார். அவருக்கு அண்ணா அருண் அண்ணா தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அருண் அண்ணா நான் கூப்பிட்றேன். அந்த இன்னொருத்தர் யாருன்னு எனக்கு தெரியல. அவர் சம்மந்தமாகவும் பூங்கொடிய கதை வாங்குவாங்க. நாளைக்கு அவங்க கொடுத்துருவாங்க. அதை அருண் அண்ணா தான் கொடுக்கணும். அப்போ எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி அருண் அண்ணா. அண்ணா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். எப்போவுமே இந்த நிகழ்ச்சி நடக்கும் போதெல்லாம் எனக்கு முதல் நாள் ராத்திரி ஃபோன் பண்ணி நாளைக்கு இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வரும்போது ஒரு சாப்பாடே போட்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இதை ரொம்ப சந்தோஷம். அதனால் முதல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பாக இதை செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கான தைரியத்தை இயற்கை நமக்கு அளித்திருக்கிறது, அதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா சிறப்பாக என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை நான் கண்டிப்பாக செய்வேன். ரொம்ப நன்றி அருணா. நன்றி பிரபா. ஸோ அடுத்ததான் முக்கியமான நபர் நீங்கள் இந்த வெயில், இந்த கோடையோட வெப்பம் இதெல்லாம் காணாமல் போயிடும். அடுத்த ஒரு சில மணி நேரங்களில், சில மணி துளி, சில நொடிகளில் காணாமல் போயிடும். குறிப்பாக தமிழ் ஸ்டுடியோ ஒரு 4 ஆண்டுகளாக இயங்கிக்கிட்டு இருந்த போது கூட பெரிய அளவில் எல்லாம் வேறு மாதிரி தான் பார்ப்பேன். இது உட்படாத 4 பேர் சேர்ந்து செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு 2 பேர் தான் வேற ஒரு முகம் கொடுத்தவர்கள். லெனின் சாரும் பாலுமேந்திரா சாரும் 2 பேரும் தான். ஸோ லெனின் சார் ஆரம்பத்தில் எங்கள் கூட அப்படி அவர் பேரில் நான் விருது ஆரம்பிக்கும் போது அப்படி இருந்தாலும் அவர் தொடர்ச்சியாக எங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு ஒரு கட்டத்தில் அவரை மாதிரி எங்களை ப்ரொமோட் பண்ணவங்களோ அல்லது அவர் மாதிரி எனக்கு அறிவு புகட்டியவர்கள் யாருமே கிடையாது. அவர் கூட நான் சுற்றாத இடங்களே இல்லை. இந்தியா முழுக்க நான் அவர் கூட சுற்றியிருக்கேன். எங்கள் அப்பா கூட எப்படி சின்ன வயசில் போகணும் அப்படி பார்த்துக்குவார். ஒரு நொடிக்கு நொடி ஒரு அப்பா சின்ன குழந்தை எப்படி பார்த்தாங்களோ அந்த மாதிரி பார்த்துப்பார். நான் அவர் கூட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக போவேன். திடீர்னு நைட்டு கூப்பிடாரு, காலைல போய் கிளம்பி போய் ட்ரெயினில் போவோம். 2 பேருமே அந்த ரயிலில் சுற்றி அலைந்த அந்த காலங்களை எனக்கு ரொம்ப மிக முக்கியமான வாழ்வின் உன்னதமான தினங்கள்லாம் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்த காலங்கள் அது. ஒரு புனேவில் ஒரு வாரம் கூப்பிட்டு போய் அவர் ஒரு ட்ரைனிங் கொடுத்தாரு. இப்போ நானே எடிட் பண்ணுவேன். ஒரு பாட்டை எப்படி எடிட் பண்ணுன்றது எனக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும். அந்த சந்தனயத்தோடு எடிட் பண்ணன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கிளாஸ் தான் எடுத்தார். நீங்கள் புனேக்கு போனீங்கன்னா லெனின் சாரை பற்றி பேசாத, அவர் புகழ் பாட்டாத ஒருத்தர் சந்திக்க முடியாது. இது ஹீரோயிசம் தனி மனித ஈடுபாடு இல்லை. அவர் என்ன செஞ்சாரோ அதை சொல்கிறது. புனே போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா எஃப்டிஎஸ் ஸ்டூடெண்ட்டுமே அவர் கிளாஸ்க்கு எடிட்டிங் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை, டைரக்ஷன், ஒரு சினிமோட்டோகிராஃபின்னு எல்லாருமே உட்காருவாங்க. இத்தனைக்கும் அது ஒரு வாரம் விடுமுறை காலம். அப்போ தான் அந்த ஒர்க் ஷாப் வைப்பாங்க. அப்போவும் எல்லாருமே அந்த கிளாஸ்க்கு வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு சென்னையில் தான் நம்ம எப்பயுமே கண்கெட்டப்போ தான் சூரிய நமஸ்காரம். சென்னையில் யாருமே கண்டுக்கவே மாட்டோம். எல்லாருமே அவங்க இல்லாத காலகட்டத்தில் தான் நம்ம இப்படி ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்போம். அது இன்னும் ஒரு பெரிய சாபக்கேடு தமிழ் சமூகத்துக்கு. பட் மற்ற இடங்கள்லாம் அவருடைய பேரில் புனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒரு அறையே இருக்குது. பி லெனின் அறைன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறையாக இருக்குது. சென்னை ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அவர் பேர் அப்படி ஒரு அறையே கிடையாது. அவர் நீங்கள் நார்த் இந்தியா பக்கம் போனீங்கன்னா லெனின் சார் தெரியாது ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர் கிடையவே கிடையாது. குறிப்பாக சிஸ்டர்ஸ் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள் போனீங்கன்னாக்கா அவர் தான் முதல்ல அங்கெல்லாம் சினிமா பற்றின ஒரு பெரிய விழிப்புணர்வுக்கே காரணமானவர். அதே மாதிரி நீங்கள் ஆந்திரா போகலாம். ஆந்திராவிலேருந்து உங்களுக்கு தெரியாத பல இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கர் அவருக்கு தெரியும். நான் நிறைய இடங்களுக்கு போனது மூலமாக வெளிநாடுகள்லேருந்து வந்தாங்க. லக்னோவில் ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்தது. அங்கே போனால் அங்கேருந்து கூட வெளிநாட்டு நண்பர்கள் அவரை இப்படி ஒரு மனிதன் நாங்கள் பார்த்ததே இல்லை, சினிமா இப்படி நேசிக்கக்கூடிய ஒருத்தர் நாங்கள் பார்த்ததே இல்லை
அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வந்து ரொம்ப நெருங்கி பழகினான். நான் கூட தான் போயிருந்தேன் லக்னோவுக்கு. அவர் எங்கே போனாலுமே என்னை கூப்பிட்டு போயிடுவார். குழந்தைகளுக்காக ஒரு ஒரு குறும்பட விழாலாம் இல்லை திரைப்பட விழா எப்படி நடத்தணுன்றது லக்னோவில் போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கு மேலே 80 லட்சமோ 8 லட்சமோ தெரியல, அவ்வளோ செலவு பண்ணி ஒரு குழந்தைகளுக்கான திரைப்படம் நடத்துகிறாங்க. அதை தனஞ்சன் சார் நினச்சா இங்கே பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது எப்படின்னா எல்லா ஸ்கூலுக்கும் வண்டி அனுப்புவாங்க, எல்லா குழந்தைகளும் கூப்பிட்டு வருவாங்க, அவங்க அந்த படங்களை பார்த்தே ஆகணும், பார்த்துட்டு அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, கிளம்பி போயிடுவாங்க. இது ஒரு பெரிய மாற்றமாக லக்னோவில் நடந்துட்டுருக்கு. இத்தனைக்கும் லக்னோ உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு திரைப்பட அமைப்பே கிடையாது. தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் கோலிவுட்னு சொல்லலாம், டோலிவுட்டு, மாலிவுட்டு, பாலிவுட்னு எவ்வளோ இருக்குது. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு அப்படி ஒரு இதுவே கிடையாது. அங்கே திரைப்படத்துறையே இல்லை. அவர்கள் தான் வந்து குழந்தைகளுடைய ரசனையை மேம்படுத்துறதுல முக்கிய பங்காற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஊர்களுக்கெல்லாம் கூட்டி போய் எனக்கு வேறு விதமான ஒரு அறிவை கொடுத்ததில் மிக முக்கியமான அறிவு தந்தை லெனின் அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் நல்லாவே அவரை கிளாப் பண்ணலாம் இல்லையா? அவர் பேரில் கொடுக்கக்கூடிய விருதம் வந்து இந்த முறை வந்து இந்திய நேஷனல் விருதாக மாறிச்சு. அடுத்த முறை அது சர்வதேச விருதாக மாற்றணும்னு நினச்சேன். அது கொஞ்சம் லேட்டாகும்னு நினைக்கிறேன். பட் கூடிய சீக்கிரம் அது சர்வதேச விருதாக மாறும். நான் சொன்ன அந்த நொடிகளுக்காக லெனின் அவர்களுக்கு பேசுவார். அவர் வந்து இந்த படங்கள் எப்படி தெரிவு செஞ்சன்றதுல இருந்து நிறைய விஷயங்கள் பேசுவார். கடைசியில் பாட்டு பாடிட்டு போக மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். லெனின் சார். எல்லாருக்கும் வணக்கம். வேஷ்டி கட்டிட்டு வந்துட்டு இதை போட்டு வந்திருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்டில் கேமராமேன் எங்கே இருக்காரு? அங்கே இருக்காரு. ஏன் வேஷ்டி கட்டினா தான் இது போடணுமா அப்படின்னு திருப்பி எடுத்து வச்சுட்டு இங்கே வந்தேன். அதுதான் மாற்று சினிமா. இல்லை தங்கர் பச்சன் மாதிரியா அப்படி கட்டிக்கிட்டு அந்த நீச்சல் அடிக்க தெரியாத ஒரு கிராமத்தான் தங்கர் பச்சன். அப்போ நீச்சல் அடிக்க தெரியாத ஒரு கிராமத்தான எடுக்கணும். அதான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் இல்லையா? இல்லை பல கோடிகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு தட்டிக்கிட விழுந்தது எங்கள் வண்டிக்கு முன்னாடி. அதனால என்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். ஆகையினால் நீங்கள் மரம் செடி கொடி வளர்ப்பீர் அப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம். என்னப்பா புரியலையா? புரியாமல் இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா நாங்கள் கட் பண்ணுற ஷார்ட்டில் எவ்வளோதான் புரியுது உங்களுக்கு? பேசுகிறதெல்லாம் எப்படி புரியுது? சவுண்டில் எப்படி புரியுது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இப்படி வந்து பேசக்கூடாதுன்னு தான் தெரியணும். மைக்கு கிட்ட எவ்வளோ தூரத்துலேருந்து பேசணும்னு தெரியணும். பா வந்து அடிக்கும் பாருன்னு. அப்போ பா சொல்லும்போது எப்படி ஓரமாக நின்று சொல்லணும் அப்படின்லாம் தெரியணும். அதனால இந்த படங்கள்லாம் பார்த்தோம். 128 படம் பார்த்தோம். 64 + 64. அப்போ எவ்வளோ முறை பார்த்துருப்பேன்? 128. அதில் சில படங்கள் 31 படங்கள் ஏற்கனவே பார்த்த படங்கள். பல இடங்களில் அந்த குறும்படங்களை பார்த்துருக்கிறேன். அது மாதிரி பார்த்தேன். நீங்கள் தானே அந்த நாவிதனை ஆக்ட் பண்ணீங்க. நீங்கள் அது பின்னாடி இருக்கிற அவரை மாதிரியே இருக்கிறது. நிறைய பேர் இப்போ அது மாதிரி அந்த அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். யார் யாரெல்லாம் உட்காந்து இருக்காங்க பர்ஃபார்மர்ஸ், அவங்கெல்லாம் பர்ஃபார்மர்ஸாக தெரிஞ்சாங்க எனக்கு. நாங்கள் கூட ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் கூட பர்ஃபார்மர்ஸ். ஏன்னா தே ஆர் நாட் ஸ்டார்ஸ், தே ஆர் நாட் ஆர்டிஸ்ட் கூட இல்லை, பர்ஃபார்மர்ஸ்ன்றது வேறு. அந்த அப்சர்வேஷனை பண்ணிக்கிட்டு எப்படி தான் இந்த ஷார்ட் ஃபிலிமில் பண்ணியிருக்காங்களோ இவ்வளோ பேரும் அப்படின்றது ஆச்சரியமாக இருக்கு. பல படங்கள் ஐயோ இந்த எண்ணம் எனக்கு வரவில்லையே, ஐயோ இந்த ஷார்ட் மாதிரி நான் வைக்கலையே, அப்படியெல்லாம் பல இடங்களில் எனக்கு தோணுச்சு. அதுதான் நல்ல சினிமா எனக்கு அர்த்தம். ஐயோ இந்த படத்தில் நான் எடிட் பண்ணலையே, ஐயோ இந்த படத்தில் ஒரு ட்ராலியாக நான் தள்ளலையே,
அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது நல்ல படம், அவ்வளோதான். மற்றபடி அவங்க லீனா அவர்கள் சொன்னது போல் அப்படி தான் காண்பிப்பாங்க. படம் சவுண்ட் இருக்காது. மேலே போய் பார்த்தேன், ப்ரொஜெக்டர் ரூமில் உட்காந்து பார்த்தேன். ஏன்னா முதல்ல ப்ரொஜெக்டர் ரூம் தான் பார்க்கணும் அந்த காலத்துலேருந்து. அவர் சொல்கிறார், என்ன சார் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ஃபார்மேட்டில் கொடுக்குறான். மேலே அவர் ஒரு மனவாடு தான், நமக்கு தெரியும் அவரை. என்ன தெரியாது முதல்ல, அப்புறம் யாரோ சொல்லியிருக்காங்க பொழுது, அப்புறம் குச்சி குச்சின்னு பின்னாடி பேசிக்கிட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன சார் ஒரு மாதிரியா ஒவ்வொரு ஃபார்மேட்டில் ஒவ்வொருத்தன் கொடுக்குறான் அப்படின்னா. சரி, உடனே வாய்ஸ் ஓவர் நமக்கு அப்படி தான் வரும். நீ மனவாடு ஃபிலிமா பாட்டு டிங் 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 அப்படி போட்டுக்கிட்டே என்னமோலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை, இன்னும் கூட ஒரு பெரிய மூக்கை வச்சுக்கிட்டே ஹீரோவை தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் நம்ம தமிழ் ஷார்ட் ஃபிலிம்ஸில், குறும்படத்தில் அவ்வளோ அருமையான பர்ஃபார்மன்ஸ். இந்த பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சதே அதுதான். அவர் பார்க்கும்போது எனக்கு அந்த நாவிதை நான் நடித்தார். அப்புறம் ஒரு பெரிய பஃப் வச்சுட்டு வந்து ஒருத்தர் உட்கார்ந்தார் அந்த அந்த சலூனில். அவர் இங்கே இருக்காரா? வரல. அவர் பாருங்க என்னமோ வந்தார், அழகாக உட்கார்ந்தார். எனக்கு இல்லைங்க, என் பையனுக்கு அப்படின்னா. அது மாதிரி நான் சொல்லும் போது நீங்கள் சிரிக்கிறீங்க, அவர் சொல்லும் போது சிரிச்சிருக்கீங்க. அதுதான் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா நமக்கு வந்து எல்லோரும் சொன்னது போல ட்ராமா இல்லாமல் போச்சு தமிழில். அந்த ட்ராமாவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்துருக்கு, குறும்படங்கள். எல்லோரும் சொன்னது போல ஏற்கனவே 90s சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா நான் ஒரு 20 வருஷம் முன்னாடி வந்துடுவேன். எப்பவுமே 20 வருஷத்துக்கு முன்னாடி சிந்திக்க வந்துடுவேன். அந்த சிந்தனை வந்து எல்லாருக்குமே வந்திருக்கும். அப்போ அந்த சிந்தனையை சொல்லும் பொழுது எல்லாரும் வந்து என்ன இருந்தாலும் வேற எதுமோ சொல்கிறாங்க. அப்போ சொன்னேன் ஆல்டர்னேட் ஃபிலிம் மேக்கர்ஸ் அப்படின்னு. சிலது இங்கிலீஷில் சொன்னால் நல்லா இருக்கும், சிலது தமிழில் சொன்னால் தான் நல்லாயிருக்கும். ஷிட்டுன்னு சொன்னால் இங்கிலீஷில் பேசாமல் போய் கேட்குறேன். பீன்னு சொன்னால் என்ன சார் மேடையில் போய் பீன்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தார். அந்த படத்தை பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பேர் கை தூக்கு பாருங்க. பார்க்கணும். அதை ஃபிலிம் டிவிஷனில் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் மதுரையில் இருந்து பி அப்படின்னு போட்டு அந்த படம் வந்தது. ஏன்னா ஆயின்னு சொன்னால் இன்னொருது. ஏன்னா ஆயி ஏன் வந்துச்சு யோசித்தேன் நான். ஆயின்னா அம்மா இல்லை, ஆயி அப்படின்னா அம்மா. மராட்டியில் ஐ இதராவ் அப்படின்னு. எனக்கு என்ன தெரிஞ்சு ஆயை கழுவுருவா, அப்போ கூட கழுவ மாட்டான். உங்கள் அப்பா கெடுக்க பாருங்க, உங்கள் ஆயை கழுவி இருக்கார பாருங்க. நாயா ஒரே ஷிட்டு சமாச்சாரமாக பேசுகிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் தான் ஷார்ட் ஃபிலிம். இதெல்லாம் யோசிங்க. அப்போது இந்த பர்ஃபார்மர்ஸ் அப்படின்ற விதத்தில் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எல்லாம் ரொம்ப நல்லா, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. அவங்க சொன்னது போல அந்த சவுண்ட் பாருங்க, எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. என்னடா இது சைலண்டர். ஏன்னா சவுண்ட் இல்லைன்னா குயி குயி குயின்னு கத்துவீங்க. அந்த சவுண்ட் பேலன்சிங் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய டெக்னிக்கே இல்லை. நீங்கள் மியூசிக் போடாமல் இருக்கு, அதுதான் நல்லது. எந்த இளையராஜா வேணாம், யாரும் வேணாம். ஆனால் உங்கள் கதைப்பா எனக்கு தெரியும் ஏன் நம்ம சஸ்டெயின் பண்ணுறோன்னு. இட்ஸ் நாட் அ எடிட்டராக இருந்தால் தெரியவே தெரியாது. கட் அண்ட் பேஸ்டர்ஸ் அந்த காலத்துலேருந்தே இருக்கான். ஐ எம் நாட் எடிட்டர், ஐ சூஸ் மை டைரக்டர். நான் தைரியம் தான் சொல்லணும். இன்னும் கூட உட்காந்துட்டு இதே கோடம்பாக்கத்தில் ஐ சூஸ் மை டைரக்டர். என்னை யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க. ஐ சூஸ் மை டைரக்டர். ஏன்னா சாந்தாராம் கிட்டேருந்து, பீமல் ராய் கிட்டேருந்து, குருதத்து கிட்டேருந்து, சத்யஜித் ரே கிட்டேருந்து, மிருனால் சென் கிட்டேருந்து வந்ததுனால, அதே எங்கள் பத்மராஜன் கேரளாவில் அந்த படங்கள்லாம் பார்க்கணும். இதான் சாரு சார் சொல்கிறார், பாருங்கப்பா, பார்த்துட்டு மறந்துடுங்க, லெனினையும் மறந்துடுது. அப்போ தான் அதை விட வருவேன். நான் அவர் மாதிரி, லெனின் மாதிரினால ஒரிஜினல் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? அதனால நீங்கள் எடுத்ததெல்லாம் நல்லா இருக்கு. சவுண்டு சைடில் கொஞ்சம்
அது எங்கேயோ கோயம்புத்தூர்லலாம் கூட பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நல்லா இருந்தது, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதுதான் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்னு. அப்போ சொல்லும் பொழுது இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்னா அவன் கோடம்பாக்கத்துக்கு வராதிங்க அப்படின்னு ஓடினாங்க. அந்தந்த ஊருக்கு போய் அவங்க சொன்னது போல வேஷ்டியெல்லாம் கட்டிட்டு காமிச்சோம். ஒரு இடத்துல சவுண்டே போச்சு, குறையாறுல போய் 16mm ப்ரொஜெக்டரை பார்த்தா ஆம்பிளிஃபையர் அது ஒர்க்கே பண்ணல. அப்போ தான் சொல்கிறாங்க காலேஜ் பசங்கள்லாம் திறந்து உட்காந்துருக்காங்க, நாக் அவுட்டாக என்னமோ பார்க்கணும் அப்படின்னு. சவுண்டு இல்லைன்னா எப்பா நம்மளெல்லாம் நாக் அவுட் பண்ணிட்டாருப்பா அப்படின்னா, சரி திரைக்கு பின்னாடி போய் இருந்து டப்பிங் வாய்ஸ் நானே கொடுத்துட்டேன். ஏன்னா டப்பிங் வாய்ஸும் கொடுக்க தெரியணும் உங்களுக்கு, அதான் பர்ஃபார்மராக இருக்கும். எந்த எடிட்டர்லாம் அப்படி பேசியிருக்கானா ஆண்டனி முதற்கொண்டு அவ்வளோ பேச முடியாது. ஏன்னா யூ ஷுட் டாக், பர்ஃபார்மர் ஆகணும். ஏன்னா எங்களுக்கு அடுத்து ஒரு ஜெயகாந்த், முதல்ல ஜெயகாந்தனையும் படிங்க. ஏன்னா இப்படி எகிரி பேசுறது இருக்குல்ல, அப்படி பேசி ஆகணும்டா, இல்லைன்னா இந்த சினிமாக்காரன் உங்ககிட்ட வரமாட்டான். அவன் வரலன்னா போட்டோம், நீங்க வரணுன்றதுக்காக தான் அப்பொழுதே நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம். அதுக்கு ரைட் வேணாம், லெஃப்ட் வேணாம், ஓவர் த ஷோல்டர் ஷார்ட் வேண்டாம், என்னவோ மயப்பு ஆணுவோம். OSSன்னுவானுங்க, என்ன 360 டிகிரின்னுவான், இமேஜினரி லைன்னுவான். எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது ஒரிஜினலாக, ஏன்னா இங்கிலீஷே தெரியாது. நம்ம படிச்சதெல்லாம் மனுஷன், நம்ம படிச்சதெல்லாம் அந்த கருணாநிதி அந்த ஆக்டரை இப்படி பார்த்தானா 40 டிகிரியில் இப்போ இப்படி காமிக்க வேண்டியதாகுது ஒவ்வொரு பொம்பளைங்களுக்கும். இங்கே பாருங்க, இந்த முனையை பாருங்கன்றா, இந்த முனையை எப்படி நான் பார்க்க முடியும்? அதுக்கு கேமராமேன் எப்படிலாம் நிற்கிறாங்க. திஸ் இஸ் நாட் ஃபிலிம் மேக்கிங். அவன் எப்படி பார்த்தாலும் நீ ஏடுறா அப்படின்னு அப்போ சொன்னது. இப்போ அதுதான் நடக்குது. மல்டிபிள் கேமரா வச்சு அடி, அதுக்கும் ஒரு கட்டிங் வேணும். How to select the performance, அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கு. அண்ட் தென் யுவர் ஸ்கிரிப்ட் திரும்ப திரும்ப எழுதி பாருங்கள். அதான் அவங்க சொன்னது. அது இலக்கியமோ என்னமோ, எழுதி பாருங்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க அதில் எழுதி பாருங்கள், திரும்ப திரும்ப எழுதுங்கள். அந்த ரிப்பிட்டேஷன் எல்லாம் கட் ஆகும். ஏங்க நீங்க ஏன் இங்க வந்தீங்க? நான் சொல்றத கொஞ்சமாவது கேளுங்க, நான் சொல்றத கொஞ்சமாவது கேளுங்க அப்படின்னு முகத்துக்கு நேராக வச்சா எப்படி என் முகம் தெரியுதா? நான் ரெடி, நீங்க ரெடியா அப்படின்னு ஒரு ஆக்டர் சொன்னார் ஒரு இதில். அதுக்குள்ள முகத்தை மறைச்சிட்டு சொல்றாரு சரத்குமார். நான் ஓப்பனாக சொல்லுவேன், எனக்கு பயமே இல்லை. நான் ரெடி, நீங்க ரெடியா அப்படி சொல்லப்பா. நான் ரெடி, நீங்க ரெடியா அப்படின்னா முகத்தை மறைக்குது. நான் ரெடி, நீங்க ரெடியா? ஏன்னா பர்ஃபார்மர் நாங்கள்லாம். அதனால தான் செலக்டிங் த ஷார்ட்ஸ். அதனால தான் இன்னும் ஊதிட்டு போயிட்டு இருக்கு எடிட்டிங்க. அவங்க சொன்னாங்களே என்ன மாஸ்டர்ஸ், நான் மாஸ்டரே இல்லை. நான் ரொம்ப குள்ளமாக இருக்கிறதுனால வேற. ஏன்னா குள்ளமாக இருக்கிறவங்க நிறைய பேர் ஹிட்டாக இருக்காங்க ஃபிலிம்களில். யார் யார் சொல்லுங்க? நான் இளையராஜாவெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் சொல்றதெல்லாம் வெளியாடலாம். ஏன்னா ஒண்ணுமே தெரியாத காலத்தில் மொசார்ட் இது பண்ணியிருக்கோம். அந்த 78 RPM மொசார்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கோம். அந்த பொர்சவாக்கத்தில் என்ன கார்பரேஷன் ஸ்கூலில் படிச்சிருக்கும் பொழுது விட்டோனை பற்றி தெரிஞ்சிருக்கு. 5th சிம்பனின்னா சொன்னான், அவன் சொன்னான், அவனோட கூட சேர்ந்தே சொல்றது தெரியாதப்போ. ஆனால் பாப்பா அது மாத்திரம் தெரியும். அதுதானடா இன்னும் போட்டுட்டு இருக்கீங்க. போயிட்டே இருக்கிறாங்க. அதே தான் 5th சிம்பனி தான். அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஐய இதெல்லாம் இல்லப்பா ஃபிலிம் மேக்கிங். அந்த ஷார்ட் ஃபிலிம்ன்றது தான் எடுக்கும்போது என்ன குறும்பு படமா பண்றீங்கன்னாங்க. அதான் குறும்படம் பாரு, குறும்பு படம் இல்லை குறும்படம் அப்படின்னு. அதான் சிலதெல்லாம் அந்த இங்கிலீஷில் சொன்னால் நல்லா இருக்க, தமிழ் சொன்னால். அதுபோல் இந்த படங்களை பார்க்கும் பொழுது எனக்கு தோணினது பர்ஃபார்மர்ஸ் கிரேட். ரொம்ப இதில்
ஈவன் ஸ்கிரிப்ட் பிரமாதம். அது ரிப்பீட்டடாக பார்த்தாங்களா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் வாட் பிளே யூ ஆர் சீயிங் ஆன் த ஸ்க்ரீன், தட் இஸ் கால் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு நான் சொல்லப்பா. ஏ பீம் சிங் சொன்னார். அவர் யாரு? அவர் தான் என் தந்தை. ஏன் சொல்ல என்ன சொல்லி தான் அவரை சொல்லணும். இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் என் 2 பொண்ணுங்களை கேட்குறாங்க, அப்பா நீங்களும் அந்த பத்மராஜன் படத்தெல்லாம் எடிட் பண்ணீங்க? ஆமாண்டி. அந்த அளவில் தான் இருக்கும். நாங்கள் உதறிறது. ஏன்னா நமக்கு ஃபேமிலி அது இருக்கு, உங்களுக்கு மேலே நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கலைஞர். இதை போல கலைஞர்களோட அடிப்பட்டு கட்டப்பட்டு வாழ்க்கை போராட்ட கலக்கமாக்கிறது சுயமரியாதையோட அப்படின்னு ஜேகே ஒரு படத்தில் எழுதியிருப்பார். நான் அப்போ கூட ஜேகே கிட்ட கேட்டேன், ஜேகே நான் கஷ்டப்பட்டு அடிப்பட்டு அப்படி எழுதுறீங்களே ஜேகே, அதெல்லாம் ரொம்ப இன்பமாக இருக்குது ஜேகேன்னு. பின்னாடி சொல்லுவானுங்க இவங்க பாட்டு இன்பமாக இருக்குது சொல்லுவானுங்க, அப்புறம் எல்லாமே நம்ம போய் அடிப்பட்டாதான் தெரியுதுன்னுவானுங்க. அதனால நம்ம சொல்லிடுறது அடிப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கை போராட்ட களமாக்கிக்கிறது சுயமரியாதையோட அப்படின்னா என்னடா இன்னும் தமிழே இல்லை போல இருக்குது. நம்ம அப்படியெல்லாம் அவர்களோட அந்த இலக்கியவாதிகளோட சும்மா ஒட்டிக்கிட்டு இருந்துக்க. அதனால தான் இந்த லெனின் அது ஞாபகம் வச்சுக்கணும். அந்த சிறிய வயதில் அந்த புரசவாக்கத்தில் அந்த ஜீவாவும் இந்த BS ராமையாவும் இந்த ஜேகே அந்த வல்லாலா ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஜேகே அவருடைய ஒய்ஃப் எனக்கு டீச்சர். அந்த கிள்ளு கூட இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த கிள்ளை மாத்திரமே வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிடலாம். என்ன மாதிரியே கிள்ளுங்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னாங்க யாரும். அந்த முட்டுக்கான்னு ஒரு படம் பண்ணும் பொழுது ஒரு குட்டுக்கு பயந்து ஒருத்தன், அது நார்த் மெட்ராஸில் முட்டுக்கான்னு பேர். மணவாடுங்க சொல்லுவாங்க முட்டுக்காயா அப்படின்மா. பார்த்தீங்களா, குட்டு தான் நல்லா சத்தம் கேட்கும். இந்த பாருங்க, இது கேட்குதா? இதுதான் பேரு டிஷ்ஷு. இது கேட்குதா? ஆனால் நாங்கள் தான் போட்டோம் அந்த காலத்தில் தான், எடிட்டர்ஸ் தான். அவன் அந்த ஹீரோ அடித்த மாதிரியே நடிச்சுக்கிட்டானுங்க. ஆனால் ஒரு ரீலில் ஃபைட்டில் 400 பஞ்சு வரும்பா. 400 பஞ்சுன்றது நீங்கள் போட்டு பார்க்கணும் மேனுவலா. அடப்பாவீங்களா, அவங்களுக்கு போச்சு பேர். அது கட் பண்ணாமல் பெஸ்ட் எடிட்டிங் தான். ஃபைட் கட் பண்ணுறது பெரிய விஷயமா, சஸ்டைன் பண்ணி பண்ணுறானே அதுதான் பெஸ்ட் எடிட்டிங். அதான் சத்தியத்திரை. அது சொன்னார் சாரு சார், சொன்னார் யூரோப்பியன் ஃபிலிம்ஸ் வரான் 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 நடந்தே வந்துன்னுக்குறான் சார், இந்த படம் புரியவே இல்லை சார் அப்படின்றான். அடப்பாவி, அது வரும்போது என்னென்னலாம் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் அந்த ஷார்ட்டை வச்சுருக்காங்க. அந்த சவுண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அது எப்படி வரும்? ஸ்கிரிப்டில் எழுதினா தான் வரும். ஒய் ஐ ஷுட் சஸ்டைன் த ஷார்ட் அப்படின்ற நீங்கள் ஸ்கிரிப்டில் எழுதி அது வாய்ஸ் ஓவர், அடுத்த சீனுடைய வாய்ஸ் ஓவர் இங்கே ஓவர் ஆக போகுது, இல்லை சவுண்ட் இங்கே வரப்போகுது, இல்லை ஒரு ட்ரெயின் சைன் ஓவர் ஆக போகுது, ஓவரில் பார்க்க போகுது, இப்படி எல்லாம் சொல்லணும். இதை டீச் பண்ணுங்க சார்னா நமக்கு வராது. ஏன்னா நானே லேர்னர் தான், நானே லேர்னிங். ஏன் இந்த ஷார்ட் ஃபிலிம் மாத்திரம் உட்காடுறேன் இவ்வளோ பார்க்குறேன் அப்படின்னா அதுலேருந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டுறேன், பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டுறேன். இங்கே ஒரு கேர்ள் உட்காந்துட்டே இருக்காங்க, அவங்க சிரிப்பு அடிக்கடி இப்படி முடியை தூக்கி வச்சுக்கிறது, ஏன்னா ஆண் பார்க்கறது, கார்த்திகை மாத்திரம் ஆண் பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோயோ சொல்லிட்டேனே. அப்போ நான் கட் பண்ணி நான் அதை டெவலப் பண்ணிடுவேன். அவங்க பேசும்போது மட்டும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னும் ஒரு கஞ்சாடை பக்கத்தில் அந்த சைடில் நல்ல பர்ஃபார்மர். ஆனால் அடிக்கடி எங்களுக்கு க்ளோஸ் ஷாட்டில் இந்த தலையை ஓதி விட்டுட்டு இருந்தீங்களா, நாங்கள் எங்கள் கை அங்கே தான் போவோம். க்ளோஸ் ஷாட்டில் அங்கே தான் போய் பார்ப்போம். அதனால் அதை எதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், பர்ஃபார்மர் ஆகிடலாம், குட் பர்ஃபார்மர். நான் இப்படிலாம் ஆடுறாங்க, நானும் நல்லா டான்ஸ் ஆடுவேன். ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நான் பறை இசை அடிப்பேன், அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்கள்கிட்ட உங்கள் எடிட்டிங் ரூமில் உங்கள் டைரக்ஷன் நீங்கள் பண்ணியிருக்கும் பொழுது ஒரு டான்ஸ் மாஸ்டர் உட்கார மாட்டான், ஒரு ஃபைட் மாஸ்டர் உட்கார மாட்டான். ஏன்னா அவங்க பண்ணுற அட்டகாசம் இருக்கிறது இந்த இடத்துல இருந்தா சொல்கிறேன். ஏன்னா ஒரு லெனின் செத்து போயாச்சுன்னா
உடனே இப்பவே செத்து போறதுக்கு முன்னாடியே அவார்டு கொடுத்த ஆள் இவர் தான். ஏன்னா நானும் ஜேகே பேசிப்போம். ஜேகே என்ன ஆசை ஜேகே? ஆமாங்க எனக்கும் அது கேட்கணும் போல இருந்தது. உங்களை என்ன ஆசை? நம்ம செத்து போயிட்ட பிறகு என்னன்னா யார் யார் எப்படி இருந்தா நம்ம பேசுறாங்க நம்மளை பத்தி கேட்கணும்னு ஆசைங்க. இதுவே ஒரு ஷார்ட் ஃபிலிம்பா. ஜேகே சொன்னார். ஜேகேன்னா யார் தெரியுமா? ஜெயகாந்த். அது போல இவங்க சொல்லிடணும் என்ன நடக்குது. ஏன் சார் நீங்க சினிமால இருந்து இதெல்லாம் சொல்றீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். சினிமாவில் இருக்க சொல்லாம வேற யார் சொல்றது? பிஎன்சி மில்லுடைய கஷ்ட நஷ்டங்கள்ல பிஎன்சி மில்லில் இருக்க ஒர்க்கர்ஸ் தான் சொல்ல முடியும். வேற யார் சொல்ல முடியும்? சார் நல்லது இருக்கு, நல்லதுதான் கொஞ்சமா தானே இருக்கு. ஆனா சார்னி வேத்தா சொன்னா மாத்திரம் அவர் கூட பாருங்க பேசாம இருக்க போறேன் அப்படின்றாரு. வேண்டாம் சொல்லிட்டே தான் இருக்கணும். இன்னும் 5 புக்கு எழுதியிருக்காரு. யார் வாசிச்சிங்க? அதை படித்தாலே ஃபிலிம் எடிட்டர், ஃபிலிம் மியூசிஷியன், மியூசிக் தெரியும் அவருக்கு. என்ன ராகத்தை பற்றி தெரிஞ்சுக்கப்பா. பேசிக்க ராகம் என்ன தெரிஞ்சுக்கப்பா. தெரு மேரே பீச் மே கேசாயே பந்தன் அஞ்சானா, என்ன ராகம் அது? சிவரஞ்சனி. எவ்வளவு பேர் தான் அங்க உட்கார்ந்துருக்காரு. கஹிதே சலே கஹிதே. பேசாம மியூசிக் டைரக்டர் சிவரஞ்சனியில் ஒரு போர்டு. சிவரஞ்சனி என்ன ஆரோகா வரணும் தெரியாதுமா, இந்த பாட்டை சொல்லிடுது. ஆரோகா வரணும் தெரிஞ்சிருக்கணும். ఎందరో మహానుభావులు శ్రీరాగం నిల్లకాయిదు என்னங்கடா அது? ఎందరో மகானுபாவுలు சாங்கு ஸ்ரீராகம். நிலக்காயுது நேரம் நல்ல நேரம் எந்தரோ மகான். ஸ்ரீராகத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டதுனால அவர் அடித்தார். அதனால அந்த பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க. கொஞ்சம் நமக்கு ஒன்றும் பெருசாக வேண்டியதில்லை, கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 டைரக்டர்ஸ், ஒரு டைரக்டரை பார்த்தேன். அவங்க 2 பேரும் பார்த்த உடனே சொல்ல 2 பேரும் பிரதர்ஸ் தான். அந்த 2 பேரும் அங்கே நிற்கிறாங்க. நில்லுங்க. நீங்கள் யாருன்னா அவங்க 2 பேரும் பார்த்தா பிரதர்ஸ்ன்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. ஆனால் பாருங்க டைரக்டர்ஸ் மாதிரியா இருக்காங்க. அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். அதனால் அவங்கள தேர்ந்தெடுத்தணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா பின்னாடி சொல்லுவாங்க அவங்க எது தேர்ந்தெடுப்பாங்க. அதனால் நண்பர்களே நல்லா எடுங்கப்பா, டோன்ட் வரி. ஏன்னா ஆனால் சினிமாவுக்கு போகிறோம் என்று எடுக்காது. அதுதான் நான் முதல்ல சொல்லியிருக்கேன். அதுதான் ரிப்பீட் பண்ணார் சுப்பு நம்ம இவர். நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், டோன்ட் பிளே வித் சினிமா. அதனால தான் ரைட்டு லெஃப்ட் ஓஎஸ்எஸ் ஷாட் அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கையிலேயே வச்சுட்டு கேமரா வச்சுட்டு போனால் தான் அந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போக முடியும். டைரக்டர் பேரே போடக்கூடாதுன்றான் ஒரு இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவலில். இப்படிலாம் இருக்குது. எப்படி நம்மளை விட கேண்டவன் அவன் இல்லை, என்னை விட நம்மளெல்லாம் உங்களை சேர்த்துக்கல. ஏன்னா என்ன மாதிரி பைத்தியங்கள் நிறையா இருப்பீங்க. அதனால் எடுங்க. ஆனால் கான்செப்ட் அவங்க சொன்னது போல சிறுகதைகளை படியுங்கள், உறக்க படியுங்கள். அந்த மாடுலேஷன் வரும். எப்படி அந்த மாடுலேட் பண்றது? ஜெமினி நல்லா படிச்சார், பிஏ ஆனர்ஸ். சிவாஜி பாருங்க படிக்காதவர். இங்கு ஆட்களை கொண்டு இந்த போராட்டத்தை முழங்கு, முரசு கொட்டு, மூளைக்கு மூளை நின்று திட்டு, யூ கெட் அவுட் அப்படின்னு எங்க ஆளு இங்கிலீஷ் பேசிட்டாண்டா அப்படின்னு அடிச்சாங்க. அந்த யூ கெட் அவுட்ன்றது அந்த மாடுலேஷனை யூ கெட் அவுட் அப்படி சொல்லலை. அது பீம்சிங் சொல்லி கொடுத்தாரா இல்லை ஆருதாஸ் சொல்லி கொடுத்தாரா? இப்போ ஆருதாஸ் கூட நிறையா புருடா விட்டுட்டுங்கிறாரு. ஏன்னா யாரும் இல்லையே உயிரோட. எனக்கு தெரியும்ப்பா ஆருதாஸ் அவர்களே, அதையே சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நான் சிறு வயதிலிருந்து இருக்கிறேன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோடு இருக்கிறேன். அதனால தான் அந்த வீரம், அந்த விவேகம் எல்லாம் நிற்குது. எஸ்எஸ்எல்சி தாண்டல, ஏன்னா கணக்கு பயம். அதுதான் முட்டுக்கா அப்படின்னு ஒரு படம். அது போல நிறைய எடுங்க. ஆனா வாசிப்புன்றது ரொம்ப முக்கியம். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ், ஐய இது மாதிரி நமக்கு தோணவே இல்லையா அப்படி தோணும்.
அது மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸ் நிறைய இருக்கு தமிழ்ல, இன்னும் பிரம்மாண்டமா இருக்கு. எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க. புதுமை பித்தனை எடுத்து பார்த்துட்டீங்கன்னா இன்னும் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. அது மாதிரி வாசியுங்கள். வாசிக்கும் பொழுது நல்ல சத்தமாக வாசிங்க, மாடுலேஷன். அந்த பக்கெட்டை பார்த்து தான் வாட் டு யூ வாண்ட்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நான். இல்லைன்னா நான் சொல்லிட்டு தான் வாட் டு யூ வாண்ட் தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் WHATன்றது வா அப்படின்றது அப்போ தான் தெரியுது. ரிச்சர்ட் பட்டன் கிட்ட இருந்து தான் தெரிஞ்சுது. வாட் டு யூ வாண்ட் அப்படின்னா யுவர் டெத் அப்படின்னா. இன்னொருத்தர் பக்கெட்டில் பாருங்க. ரொம்ப பேர் என்ன இந்த வைஷ்ணவ எம்ஓவியில் என்ன சார் BA ஆனர்ஸ்னா இங்கிலீஷா அப்படின்னாங்க. சும்மா அப்படியே அந்த மாடுலேட் பண்ணி காமிக்கிறேன், அவ்வளோதான். ஹென்ரி அப்படின்னா நம்ம ஹென்ரின்னு இல்லை, ஹென்ரி எஸ் லைசர் கேன் யூ ஃபெச் மீ வாட்டர் ப்ளீஸ். அவன் ஃபெச் மீன்றது ரொம்ப இதுவாக, கேன் யூ ஃபெச் மீ வாட்டர் ப்ளீஸ். பாருங்க ஃபெச்சுன்னு அடிக்குது. அப்போ இந்த சைடில் சொல்லி தான் சொல்லணும், கேன் யூ ஃபெச் மீ வாட்டர் ப்ளீஸ். வித் வாட் ஷல் ஐ ஃபெச் த வாட்டர் டியர் லைசர் டியர் லைசர் அப்படின்னு ஒரு பாட்டு. என்ன பாட்டு? சாரு சார் தெரியும். தெர் இஸ் அ ஹோல் இன் அ பக்கெட் அப்படி ஒரு பாட்டு கேட்டு பாருங்க. தெர் இஸ் அ ஹோல் இன் அ பக்கெட். வெல் ஃபிக்ஸ் இட் டியர் ஹென்ரி, டியர் ஹென்ரி. வெல் ஃபிக்ஸ் இட் டியர் ஹென்ரி. அந்த ஃபிக்ஸ் இட் அப்படி தான் சொல்லுவாங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணுற அப்படி சொல்ல மாட்டான். வெல் ஃபிக்ஸ் இட் டியர் ஹென்ரி, டியர் ஹென்ரி. வித் வாட் ஷல் ஐ ஃபிக்ஸ் இட் டியர் லைசர், டியர் லைசர். With a straw, dear Henry, dear Henry. The straw is too long, dear Liza, dear Liza. Well, cut it, dear Henry. பார்த்தீங்களா, கட்டுன்னுவாங்க நம்ம டைரக்டர். அவட க்ளோஸ் ஷாட் எடுத்துட்டு வாங்க, அவன் பதறி போயிடுவான் அந்த பர்ஃபார்மர். ஏன்னா அந்த அந்த உயிர் துடிப்போட சொல்றான். எங்க டைரக்டர் பீம் சிங் கட். அந்த சவுண்ட் ஃபைனல் மிக்ஸில் கூட வருது, கட். ரொம்ப பயஸ் மேன் அவர். அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நான் பேசுறேன். அதனால நல்லா பேசுங்க, பாடுங்கள், ஆடுங்கள், இல்லைன்னா கத்துங்க. இது இல்லாமே கூட கத்தலாம். ஏன்னா மைக்கு போய் சொல்லும். ஏன்னா வாய்ஸ் பேஸா கூட பேசிடும். இல்லைன்னா அவர் எதனா ஒரு சேனல்ல வச்சுட்டு அவர் பேஸ் பண்ணிடுவார். எல்லாம் சவுண்டு கிட்ட இருக்கு எல்லாமே. அதனால நீங்க சுருதி கெட்டு பாடினாலும் கூட இப்ப சுருதி பண்ணிடலாம். அதான் சிஸ்டம் இப்போ. அதுதான் அந்த காம்பினேஷனோடு. அதனால எல்லா ஆக்டரும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. சுருதி விட்டு பாடுறான். இளையராஜா தான் கொஞ்சம் சுருதி விட்டு தான் இருக்கும். அது அப்போ பண்ண முடியல. இருக்கிற உண்மையை சொல்லிடணும்பா, தொடர்ந்து சொல்லுவோம் என்று சொல்லிக்கொண்டு அப்படின்றது மைக் இல்லாம தான் பாடினது. அப்போ ஒரிஜினல் வாய்ஸ். அதனால மக்களே எல்லாம் நல்லா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு. டோன்ட் வரி. சினிமான்றது செகண்டரி தான். உங்க வீட்டில் உங்க அப்பா அம்மா போட்டோ வைங்கப்பா. இந்த நடிகை பசங்க போட்டோலாம் வைக்காதீங்க. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அவர்களுக்கு உங்கள் மேல் கொஞ்சம் கூட அன்பு இல்லை, எனக்கு தெரியும். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். அவர்கள் இருந்தால் கூட சொல்லுவேன், அவர்கள் இருந்தபோது கூட சொல்லியிருக்கிறேன். சொல்லிவிட்டு இன்னும் இங்கே தான் இருக்கிறேன். இந்த போஃப்டால சொல்லுமா நம்மளை தான் கூப்பிடணும், நம்மளை தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா சொல்லுங்க சார், நீங்கள் இன்னைக்கு சொல்லுங்க சார், நீங்கள் சொல்லுங்க சார், நாங்கள் அடி வாங்கிக்கிறோம் சார், பரவாயில்ல சார் அப்படின்னா. In the name of love, in the name of affection, I am telling this. நான் கிரட்ஜ இல்லை. ஏன் அவர் சாரு சார் சொல்றாரு, இது கிரட்ஜெல்லாம் கிடையாது, ஒரு அன்பு நாள் தான். அடடா இப்படி போயிடாதீங்களா, இப்படி சீக்கிரம் இப்படி வாங்கப்பா. யூரோப்பியன் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்து சீக்கிரம் இப்படி வந்திருக்குப்பா, எங்களுக்கு 40 வருஷம் ஆச்சு, வேண்டாம்ப்பா. அந்த அன்பினால் தான் சொல்லிக்கிறோம். சொல்லிவிட்டு சொல்லுறத சொல்லிவிட்டேன், செய்யறத செஞ்சிடுங்க, நல்லது நான் கேட்டுக்குங்க, கெட்டது நான் விட்டுடுங்க. முன்னாலே வந்தவங்க என்ன நம்ம சொன்னாங்க, மூளையில் ஏறுமுன்னு எழுதி வச்சாங்க. ஒண்ணுமே நடக்காம உள்ள நொந்து செத்தாங்க, என்னாலே ஆகாதுன்னு எனக்கு தெரியுமுங்க. சித்தர்களும் யோகிகளும் சிந்தனை பார்த்தீங்களா, இதெல்லாம் ஏதோ விருத்தம் நினச்சிப்பீங்க. ஒரு தாளம் போட்டோம்
சிந்தனையில் சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையின் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை சொல்லி சொல்லி வச்சாங்க, அத்தனையும் படிச்சு எங்க இவ்வளவு நேரம் விட்டா எங்க டைரக்டர்லாம் சார் லேக் இன்னும் சஸ்டைன் பாரு, லேக் சஸ்டைன் என்ன செஞ்சு கிழிச்சு இங்க சொல்லுறத சொல்லிவிட்டேன், செய்யறத செஞ்சு பட்டுக்கோட்டை எழுதுனது. அதுல அந்த ஃபர்ஸ்ட் சரணத்துல முன்னாலே வந்தவங்க என்னென்னமோ சொன்னாங்க, மூளையில் ஏறுமுன்னு எழுதி வச்சாங்க, ஒண்ணுமே நடக்காம உள்ளம் செத்தாங்க, என்னாலே ஆகும்னு எனக்கு தெரியுமுங்க, நம்மாலே ஆகும்னு நமக்கு தெரியுமுங்க. அப்படி நான் கட்டிக்கிட்டேன். அவர் எழுதுனது என்னாலே ஆகாதுன்னு எனக்கு தெரியுமுங்க அப்படின்னு எழுதினாரு. நான் சொல்றது என்னாலே ஆகும், ஏன்னா நிறைய பண்ணிட்டு இருக்கோமே. அப்புறம் நம்மளாம் ஊர் சேர்ந்தாதான் இந்த ஆள் பண்ணிட்டு இருக்கு. பயப்படாத, அடிச்சூடு இப்பெல்லாம் ஃபேஸ்புக் கிடைக்குது, யாரும் அதில் வந்து அப்ப முடியாது, வெளியே வந்து அடிக்க முடியாது. அதனால நான் சில டைம் நைட்டில் ஏறு வைக்கிறேன் ஃபோன் பண்ணி. அவர் உடனே அதை மறுநாள் போட்டு விட்டுருவார் டக்கு டக்கு. இப்போ கூட ஒன்று போட போகிறோமா பாவமணிப்பில் எம்ஆர் ராதா ஒரு டைலாக் சொல்ல, போடா 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 இதெல்லாம் ஒரு புறப்படா. ரஜினிகாந்த்லாம் முன்னாடி போய் உட்காந்துருக்காங்க, அதை போட்டுட்டு போடா போடா இதெல்லாம் ஒரு புறப்படா அவர் எம்ஆர் ராதா சொல்லுவாங்க. ஏன்னா தனி அறையில் தான் சொல்லுவேன் என்று அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. நான் இங்கே அடிப்பேன், ஏன்னா நாளை நடக்க போகிறது அதுதான். சினிமாவில் இருப்பவர்கள் ஒரு ஷார்ட் பிலிமுக்கு கொடுறா ஒரு 10 லட்சம் ரூபாவை, ஒரு 5 லட்சம் ரூபாய் அவார்டு கொடு ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கருக்கு, ஒரு டைரக்டருக்கு கொடு ஷார்ட் ஃபிலிம் மேக்கருக்கு. அப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் இன்னும் வளரும். ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.